கவிதை போட்டி அறிவித்ததாகவும், அதற்கு பாரதியார் வந்து செந்தமிழ்நாடு எனும் போதினிலேங்கிற பாட்டை அனுப்பிச்சதாகவும், அதுக்கு அவர் மூணு பரிசு, இந்த 3 பரிசில் முதல் 2 பரிசு வேற யாருக்கோ கிடைச்சிது, ஆறுதல் பரிசாக இவருக்கு 100 ரூபாய் அமைச்சிருந்ததாகவும் குறிப்பு இருக்குது அதில். அது மாதிரி இது ஒன்று. இப்போ இவர் என்ன எழுதுறாருன்னா, பாரதிதாசன் வந்து அப்படி ஒரு போட்டிக்கு அவர் பாட்டு அனுப்பவே இல்லை அப்படின்னும் எழுதுறாரு. அது பாரதிதாசன் குறிப்பில் இருக்குது. இன்னொரு குறிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பாரதி அனுப்பும் கடிதமோ பாரதிக்கு வரும் கடிதமோ பறிமுதல் செய்யப்பட்டிருந்த காலம். அதனால இவனுடைய கவிதை போய் சேராமல் இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு குறிப்பு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அடுத்து இதுவும் 1919 பரளிசு நெல்லையப்பர் வெளியிட்ட நாட்டுப்பாட்டு தொகுதியில் வந்தது. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே பாட்டு. இந்த பாட்டை பற்றி பல விதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. இப்போ இரா மணிகண்டன் ஒரு அற்புதமான கட்டுரை எழுதி அதை வந்து நம்ம நிரஞ்சன் பாரதி எனக்கு அனுப்பிச்சி வச்சார். நான் கேட்டேன் இது எப்படாது அப்படின்ட்டு. நிரஞ்சன் பாரதி உடனே அங்கிள் இதை நீங்கள் படித்து பாருங்கள் சொல்லி அனுப்பிச்சார். அதாவது நமக்கு எதுகிரியுடைய பாரதி நினைவுகளில் குறிப்பை பார்க்கும் பொழுது, ஒரு சங்கம் வந்து கவிதை போட்டி அறிவித்ததாகவும், அதற்கு பாரதியார் வந்து செந்தமிழ்நாடு எனும் போதினிலேங்கிற பாட்டை அனுப்பிச்சதாகவும், அதுக்கு அவர் மூணு பரிசு, இந்த 3 பரிசில் முதல் 2 பரிசு வேற யாருக்கோ கிடைச்சிது, ஆறுதல் பரிசாக இவருக்கு 100 ரூபாய் அமைச்சிருந்ததாகவும் குறிப்பு இருக்குது அதில். அது மாதிரி இது ஒன்று. இப்போ இவர் என்ன எழுதுறாருன்னா, பாரதிதாசன் வந்து அப்படி ஒரு போட்டிக்கு அவர் பாட்டு அனுப்பவே இல்லை அப்படின்னும் எழுதுறாரு. அது பாரதிதாசன் குறிப்பில் இருக்கு. இன்னொரு குறிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பாரதி அனுப்பும் கடிதமோ பாரதிக்கு வரும் கடிதமோ பறிமுதல் செய்யப்பட்டிருந்த காலம். அதனால இவனுடைய கவிதை போய் சேராமல் இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு குறிப்பு. இன்னொன்று வந்து அந்த போட்டியினுடைய அறிவிப்பு இந்திய நாட்டை, பாரத தேசத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்து, ஆனால் அதுக்கு பதிலாக இவர் வந்து செந்தமிழ்நாடுன்ட்டு தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பாட்டு எழுதியிருந்ததுனால இது வந்து பரிசுக்கு கருதப்படவில்லை அப்படின்னு ஒரு கருத்து. இருந்தாலும் பாட்டு நல்லா இருந்ததுன்றதுனால 3வது பரிசு அமைச்சதா அப்படி ஒரு கருத்து. முதல் பரிசு வாங்கின மாதவையா அதை பற்றி ஒன்றும் குறிப்பிடலை, 1000 ரூபாய் பரிசு. அப்போது இப்படி இது என்னன்னே தெரியல. இன்னொரு குறிப்பும் இல்லை இருக்குது. இப்போ நம்ம பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் பார்த்தோமே, அந்த பாட்டு தான் அவர் அனுப்பிச்சிருக்கணும். அவர் அதுதான் அனுப்பிச்சிருந்திருப்பார். ஏன்னா பாரத நாட்டை பற்றி பாட்டு வேணும்னா அவர் அது அழகாக அனுப்பிச்சிருந்திருப்பாரு அப்படின்னு. அப்போ வந்து மணிகண்டன் சொல்கிறது இன்னும் நமக்கு ஆத்தென்டிக்காக இருக்கு. இவர்கிட்டேருந்து போகிற கடிதங்கள், இவருக்கு வர கடிதங்கள் பறிமுதல் செய்யப்படும். மணியாற்றே பறிமுதல் செய்டுவான். இவருடைய கடிதங்கள் விழுப்புரத்தில் எரிக்கப்பட்டன. இவருக்கு வரும் கடிதங்கள் எல்லாம் விழுப்புரத்தில் எரிக்கப்பட்டன அப்படின்னு தகவல் இருக்கு. ஸோ நமக்கு இந்த பாட்டு எப்படி இது வந்தது, என்ன சமாச்சாரம், இது நமக்கு குழப்பமாக தான் இருக்குது. இதில் மணிகண்டன் எழுதின பிறகு கூட எனக்கு இது அவ்வளோவா தெளிவாக இல்லை. இன்னொரு இடத்துல வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ஐயர் தமிழ்நாட்டு சிறப்பை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மழலை பேசுகிற மாதிரி இது இதனால் சிறந்தது சொல்லி அதை கேட்டு இவர் செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே பாட்டை எழுதினதா உவே சாமிநாதையர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். அப்படியும் அதையும் மணிகண்டன் சுட்டி காட்டுறார். நமக்கு இது எதுவுமே தெரியல. ஆனால் நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டால், இது ஒப்பற்ற பாட்டு. தமிழ்நாட்டை பற்றி இப்படி ஒரு பாட்டு யாருமே எழுதினது இல்லைங்கிறது. அதை வந்து பாரதிதாசன் கவிதையை கேளுங்க. தேன்போல் கவி ஒன்று செப்புக நீர் என்று பல நண்பர் வந்து பாரதியாரை நலமாக கேட்டார். அதற்கு நமது ஐயர், என் கவிதான் நன்றாய் இருந்திடினும்
சங்கத்தார் புன்கவி என்றே சொல்லி போட்டிடுவார். போட்டால்தான் சங்கத்தில் சர்க்கார் தயவு இருக்கும். ஆதலினால் உங்கட்கு வேண்டுமெனில் ஓதுகின்றேன் என்றுரைத்தார். அந்த விதம் ஆகட்டும் என்றார்கள் நண்பரெல்லாம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று அழகு தமிழ்நாட்டை அப்படியே நெஞ்சால் எழுதி முடித்தார். இசையோடு பாடினார். காதினிக்கும் நல்ல கருத்தினிக்கும் பாட்டு இந்நாள் மேதினியில் சோதி விளக்கு அப்படின்னு எழுதுறார் பாரதிதாஸ். ஏன்னா கேட்டிருக்கார் அந்த பாட்டை, அவர் பாடி கேட்டிருக்கார். காதினிக்கும் நல்ல கருத்தினிக்கும் பாட்டு இந்நாள் மேதினியில் சோதி விளக்கு அப்படின்னு அந்த அந்த பாட்டு தான் இது. ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறம்பெயர் போல் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. திருமேனி செழித்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. மணியாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தே வந்து பாயுது காதினிலே. வெரி குட், வெரி குட். இடம் பாரதியார் எப்படி பாடினான்றது நமக்கு தெரியாது. பாரதியாருடைய பேத்தி எப்படி பாட்டி சொல்லி கொடுத்துதான் ஆமா செல்லமாட்டேன். ஆமா ஆமா இது வந்து அம்மா போட்ட டியூன்ல வீட்டுல பாடுற டியூன். வீட்டுல பாடுற டியூன் தான் அவர் போட்ட டியூன் தான். செல்லம்மா பாடி அப்புறம் உங்க அம்மாக்கு இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அப்படி பாடுவாங்க அம்மா. ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நாங்க பாரதியார் நாடகம் போடும் பொழுது நான் ராஜ்குமார் பாரதி வீட்டுக்கு போய் சில பாட்டுக்கெல்லாம் எப்படி மெட்டு போடலாம்னு சொல்லி கேட்டு அதில் வந்து செந்தமிழ்நாடெனும் போதினிலே வந்து உனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன் ராஜ். இல்லை இப்படி இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெட்டில் பாடினேன். அதே வச்சுக்கோ அப்படியே இருக்கும் ட்ராமாவுக்கு அப்படின்ட்டான். என்னை இவனை திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. வேதம் வீரம் ரெண்டையும் சேர்க்கிறான் பாருங்க. இதில் பாருக்குள்ளே நல்ல நாடுலேயும் தீரத்திலே படை வீரத்திலேம்மா. வீரம் வேறு தீரம் வேறு. வீரம் வந்து வேலர், தீரம் வந்து பற்றற்ற தன்மை துறவு. அது ரெண்டையும் எப்பவும் சேர்த்து சேர்த்து சொல்லுவோம். வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறம்பெயர் போல். நல்ல காதல் புரியும் அறம்பெயர் போல் இளங்கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு. கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு. அனந்து அப்புறம் காயத்ரி கண்ணன் சைந்தவி 3 பேர் சேர்ந்து இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. அப்படி ஒன்று இது எப்படி வேணா நம்ம இதை பாடிக்கொள்ளலாம். ஜம்மன் இருக்கு. இதுல சிங்களம் புட்பகம் சாவகம் ஆதிய தீவு பலவீனும் சென்றேறிங்கிறார். சிங்களம் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா. புட்பகம் அப்படிங்கிறது மியான்மார். சாவகம்ங்கிறது ஜகார்த்தா. ஆகிய தீவு பலவினும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன் கொடியும் நின்று சால்புற கண்டவர் தமிழ்நாடு. சால்புனா மேன்மை, நிறைவு, நற்குணம், சான்றாண்மை. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புங்கிறார். உனக்கு வந்து தீங்கிழைத்தவனுக்கு நீ நன்மையே செய்யாவிட்டால் அப்புறம் என்னடா உயர்வு உனக்குங்கிற. என்ன பயத்ததோ சால்புன்னு அவர் சொல்றாருல. அது மாதிரி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. யாப்பிலக்கணத்துல இந்த 2 வரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டா குறள் வெண்பாவே இருக்கும்.
திருவள்ளுவரை பற்றி பேச வள்ளுவன் தன்னை உலகினு கேதந்து வான்புகழ் கொண்ட தமிழ் நாடு. இது அவன் திட்டமிட்டு வருதில்லை, அவனுடைய ஸ்பான்டேனிட்டி சச். அவரை பற்றி சொல்லும் பொழுது அப்படியே வந்துடும். அதே மாதிரி கல்வி சிறந்த தமிழ்நாடு, கல்வினும் உடனே கம்பன் ஞாபகம் வந்துடும். புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு வந்துடும். நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. அவன் பார்த்த தமிழ்நாடு அப்படி இருந்தது.